சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச் செயலாளர் பதவி மட்டுமல்ல, அதிமுகவில் இருந்து முழுமையாக எடப்பாடி ஓரம் கட்டப்படுவதற்கு தொண்டர்கள் எடுத்த அதிரடியான முடிவால் நிர்வாகிகளும் வேட்பாளராக நியமிக்கப்படக்கூடியவர்களும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். பூத் கமிட்டிகளை அமைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மாலை மாவட்ட செயலாளர்களிடம் பேசியுள்ளார். ஆனால் தொண்டர்கள் நிச்சயமாக எதிர்ப்பை தெரிவித்திருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்று எடப்பாடியிடம் கூறியிருக்கிறார்கள். ஒரு தொகுதியில் பல்வேறு நிலையாக அதிமுகவின் தொண்டர்கள் பல்வேறு அணியாக பிரிந்து கிடந்ததன் காரணமாக கடந்த 8 தேர்தல்களில் தோல்வியடைந்து விட்டோம். இந்த சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுகவிற்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் OPS, வைத்திலிங்கம், சசிகலா மற்றும் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அண்ணன் தம்பி போல் பழகியவர்கள் தற்பொழுது கட்சிக்குள்ளே எதிரும் புதிருமாக இருப்பதால் நிச்சயம் கட்சி வேலைகள் 70% கூட முழுமையடையாது. ஏனென்றால் பிரிந்து கிடப்பதால் ஒரு தெருவில் இருப்பவர்கள் மற்றொரு தெருவிற்கு போக முடியாத சூழலும், கட்சி வேலைகளை செய்ய முடியாத பாதிப்பும் இருப்பதால் அதிமுகவின் தோல்விக்கு தான் இது அடித்தளம் அமைக்கும். ஏனென்றால் கட்சியை வழிபடுத்தக்கூடிய அதிகாரம் படைத்த எடப்பாடி தொண்டர்களிடம் நேரடியான தொடர்பில் இருக்கிறாரா? எப்படி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொண்டர்களுடன் நேரடியான தொடர்பில் இருந்தார்களோ அதேபோல் எடப்பாடியா இல்லை. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களது மறைவிற்கு பிறகு ஜானகி என்ற ஒரு கட்சி ஒரு அணியாகவே அதிமுகவில் உருமாறியது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் பின்னால் நின்ற தொண்டர்களிடம் நேரடியாகவே ஜெயலலிதா அவர்கள் பேசி அதிமுகவை வெற்றியடைய வைத்தார். அதே சமயத்தில் ஜானகி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையையும் கொடுத்தார். இதுதான் ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த பாராட்டுக்களும் அவர் முதல்வராக தொடர்ந்து நிற்பதற்கும் வாய்ப்பையும் உருவாக்கியது. ஆனால் எடப்பாடியை பொறுத்தளவிற்கு முதுகில் குத்தக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சசிகலாவிற்கு செய்த துரோகம் நாளை தமிழக மக்களுக்கு செய்ய மாட்டாரா? அதிமுகவின் நேற்று வரை அண்ணன் தம்பியாக பழகிய தொண்டர்களுக்கு இப்பொழுது எதிரியாக பார்க்கக்கூடிய நிலைமையை உருவாக்கியவர் யார்? தொண்டர்களா, எடப்பாடியா என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தொண்டர்கள் செயல்படுவது OPSற்கு நல்லதா என்று கேட்டால் நிச்சயம் உண்மையின் பக்கம் தொண்டர்கள் இருப்பது நல்ல